ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். முக்கியமாக ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு நம்ம ஒரு வேற லெவல் மூவியை பார்க்க போகிறோம். அமெரிக்காவுடைய லாஸ் வேகாஸ் எதுக்கு ஃபேமஸோ இல்லையோ சூதாடுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஏன்னா தினமும் அங்கே இருக்கிற கேசினோவில் கோடிக்கணக்கான பணம் கொட்டிக்கிட்டே இருக்கு. ஸோ அதனாலேயே அந்த இடத்துல ஏமாற்றி விளையாடுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்கள கண்டுபிடிக்கணும்னே ஒவ்வொரு கேசினோலையும் ஒரு 200-300 கேமராஸ் இருக்கும். எல்லா பிளேயர்ஸையும் அவங்க முகத்தெல்லாம் நோட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இவ்வளோ சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கிற கேசினோக்குள்ள ஒரு கும்பல் போயிட்டு நார்மலா இந்த சூதாட்டத்தை விளையாடுறவங்க வந்து முழுக்க முழுக்க லக்கை தான் யூஸ் பண்ணுவாங்களே. லக் இருந்தா ஜெயிப்பாங்க, இல்லைன்னா மொத்த காசும் போயிடும். ஆனா நம்ம ஹீரோவும் அவரோட டீமும் மேத்தமேட்டிக்ஸ்ல செம ஸ்ட்ராங். ஸோ அந்த மேத்தமேட்டிக்ஸை யூஸ் பண்ணியே அந்த சூதாட்டத்தில் ஜெயிக்க ட்ரை பண்றாங்க. ஸோ இவங்க நினைச்ச மாதிரியே நிறைய பணத்தை சம்பாதிச்சாங்களா, என்ன ப்ராப்ளம் வந்துச்சு, அதுல இருந்து எப்படி இவங்க தப்பிச்சாங்கன்றது தான் இந்த படத்துடைய முழு கதையே. ஸோ வீடியோவை ஃபுல்லா பாருங்க, ஏன்னா இந்த கதை செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதோட நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஃபிலிம் ரோல். எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க தானே? ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம 21ன்ற ஒரு அமெரிக்கன் கிரைம் த்ரில்லர் மூவியை தான் பார்க்க போறோம். கதையோட ஆரம்பத்தில் ஒரு பர்சன் மாறு வேஷம் போட்டுக்கிட்டு ஒரு கெசினோவில் பிளாக் ஜாக் அப்படின்ற ஒரு கேமை விளையாடிக்கிட்டு இருக்காரு. அவரோட பேரு பென்னு. ஸோ பென்னு அவரோட வாய்ஸ் ஓவரில் ஒரு விஷயத்த சொல்ல வராரு. வின்னர் வின்னர் சிக்கன் டின்னர். இந்த வார்த்தையை 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சைனாக்காரன் தான் சொன்னான். எப்பப்பெல்லாம் அவர் ஜெயிக்கிறாரோ அப்போ இந்த வார்த்தையை சொல்லுவார். நானும் இன்னைக்கு 16 தடவை அந்த வார்த்தையை சொன்னேன். ஏன்னா நான் விளையாடிக்கிட்டு இருக்கிற பிளாக் ஜாக்கில் நான் அவ்வளோ தடவை வின் பண்ணிட்டேன். ஏன்னா மற்ற கெசினோ கேம் மாதிரிலாம் பிளாக் ஜாக் கிடையாது. ஏன்னா மற்ற கேம்ஸ்லாம் நம்மளோட லக்கை டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஆனால் பிளாக் ஜாக்கில் நம்ம மேத்தமேட்டிக்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணோன்னா அந்த கேமை நம்மளால் ஜெயிக்க முடியும். ஆனால் அதுவும் அவ்வளோ ஈஸி கிடையாது. மேத்தமேட்டிக்ஸ் நல்லா தெரிஞ்ச ஒரு அறிவாளியாக இருக்கணும் என்ன மாதிரி. ஸோ அப்படி நான் அறிவாளியாக இருந்ததுனால தான் இப்போ இவ்வளோ பெரிய ப்ராப்ளத்தில் மாட்டிக்கிட்டேன். நிறைய பணம் ஜெயிக்கணும்னு நானும் எங்கள் டீம் ஆளுங்களும் வந்து விளையாடிக்கிட்டு இருக்கோம். எங்கள் டீம் ஆளுங்களில் ஒருத்தர் பின்னாடி கையை கட்டினாரு அப்படின்னா அந்த டேபிளில் நம்ம போய் விளையாடணும்னு அர்த்தம். அவங்க கையால் அவங்க கண்ணுக்கிட்ட கொண்டு போனாங்க அப்படின்னா நம்ம கிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்கன்னு அர்த்தம். யாராவது ஒருத்தர் அவங்க தலையில கையை வச்சுட்டா போதும், அவ்வளவுதான், கேமை ஸ்டாப் பண்ணிட்டு இங்க இருந்து ஓடுங்கன்னு அர்த்தம். அது ஆபத்துக்கான அறிகுறி. ஸோ இப்படின்னு பென்னோட வாய்ஸ் ஓவர் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு லேடி தலையில கையை வைக்கிறாங்க. உடனே பென்னு அவரு ஜெயிச்ச கேசினோவுடைய சிப்ஸ் எல்லாத்தையுமே ஒரு பேக்ல போட்டுட்டு வேகமா ஓட அவரை பிடிக்கிறதுக்காக செக்யூரிட்டி ஆளுங்கெல்லாம் திரட்டிட்டு வராங்க. ஸோ இந்த அளவுக்கு ப்ராப்ளத்துல பென் எப்படி மாட்டினாரு, அவருக்கு என்னதான் நடந்ததுன்னு அப்படியே கதை பாஸ்ட்டுக்கு போகுது. ஸோ பென்னு வந்து ஒரு சாதாரண பர்சன், MITல படிச்சுக்கிட்டு இருக்காரு. அடுத்தது அவரு ஹார்வர்டுக்கு போகணும்னு ரொம்ப ஆசை. ஸோ நம்ம பென்னை வந்து நார்மலாவே செம்மையா படிக்கிறவரு. அவருக்கு ஹார்வர்ட்ல சீட்டு கிடைச்சிரும். ஆனா என்ன, $3 லட்சம் கட்டணும். அவ்வளோ பணம் நம்ம பென்னு கிட்ட கிடையாது. ஆனா இதுவே ஸ்காலர்ஷிப்ல அவர் உள்ள போயிட்டாருன்னா அந்த பணம் எதையும் அவரு கட்ட தேவையில்லை. ஸோ அதுக்காக பென்னு ஒருத்தர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. மிஸ்டர் பென், உங்களுடைய கிரேட்ஸ்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஹார்வர்ட்ல நீங்க தாராளமா படிக்கலாம். ஆனா ஸ்காலர்ஷிப் கொடுக்குற அளவுக்கு பெருசா இம்ப்ரெசிவா எதுவுமே இல்லையே. சரி, என்னோட ப்ரொஃபசர் ரெக்கமெண்டேஷன் லெட்டர்லாம் கொடுத்துருக்காரு. ஓ மிஸ்டர் பென், உங்களை மாதிரியே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்கமெண்டேஷன் லெட்டரோட வராங்க. ஆனா எல்லாருக்கும் ஸ்காலர்ஷிப்பை தூக்கி கொடுக்க முடியாது. அது ரொம்ப ரொம்ப திறமசாலியான ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு தான் நாங்கள் கொடுப்போமே. சரி, ஓகே, நான் இம்ப்ரெஸ் ஆகிற மாதிரி நீங்க பண்ண ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லுங்களேன். அது வந்து சார், நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டு எலக்ட்ரிக் ரோபோட்டை உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். சாரி மிஸ்டர் பென், நான் இம்ப்ரெஸ்ஸே ஆகவே இல்லை. உங்க லைஃப்ல நடந்த ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்க, அது அப்படியே எனக்கு செம்மையா இம்ப்ரெசிவா இருக்கணும். இப்படின்னு அவரு கேட்க பென்னும் என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காரு ஆளு. ஸோ இப்போ கதை வந்து நம்ம பென்னு அவர் வேலை செய்யற ஒரு இடத்துக்கு போகுது. பென்னு வந்து ஒரு துணி கடையில் வேலை செய்கிறாரு. அங்கே அவருக்கு ரொம்பவே கம்மி சம்பளம் தான். ஸோ நம்ம பென்னுக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களும் பென்னு மாதிரியே செம்மையான அறிவாளிங்க தான். எப்போ பார்த்தாலும் சயின்ஸு, ஃபிசிக்ஸு, ரோபாட்டிக்ஸ்னு இப்படியே தான் இருப்பாங்க. ஸோ நம்ம பென்னு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எப்படியாவது நான் ஹார்வர்டில் ஜாயின் பண்ணியே ஆகணும். நம்ம ப்ரொஃபசர்ஸோடைய லெட்டர்ஸை வச்சு மட்டும் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏதாவது ஒன்று செஞ்சு காட்டணும். அப்படி இல்லைனா $3 லட்சம் ரெடி பண்ணணும். அவ்வளோ பணம்லாம் நம்ம என்னதான் முக்குனாலும் சம்பாதிக்கவே முடியாது. ஸோ என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறாரு இவர். ஸோ நைட் டைம் ஆகுது. நம்ம பென்னு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்க. அங்க பென்னுடைய அம்மாவும் வராங்க, கையில பர்த்டே கேக் எடுத்துக்கிட்டு. ஏன்னா இன்னைக்கு பென்னுடைய பர்த்டே. அதுவும் அந்த பர்த்டே கேக்ல ஹாப்பி 01123513 பர்த்டே அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது இதெல்லாம் என்ன நம்பர்ஸ்னா ஃபிபனாஷி சீக்வன்ஸ் உடைய நம்பர்ஸ். இந்த ஃபிபனாஷி சீக்வன்ஸ்னா என்ன அப்படின்னா, இந்த சீக்வன்ஸ்ல வர ஒரு நம்பர் வந்து அதுக்கு முன்னாடி இருக்கிற 2 நம்பரை பிளஸ் பண்ணும் பொழுது வர ஆன்சர் தான். ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஸ்டார்டிங்ல 01 இருக்கா. ஸோ நம்பர்ஸ் உடைய ஸ்டார்டிங்கே 01 தான். இப்போ இது ரெண்டுத்தையும் பிளஸ்
பண்ணும்பொழுது ஆன்சர் 1 வருது. ஸோ இந்த சீக்வன்ஸோடைய அடுத்த நம்பர் 1. ஸோ அகைன் அடுத்த நம்பர் நமக்கு தெரியணும் அப்படின்னா லாஸ்டா இருக்கிற 2 நம்பரை பிளஸ் பண்ணணும். 1 1 இருக்கு, ரெண்டுத்தையும் பிளஸ் பண்ணா 2, 1ஐயும் 2ஐயும் பிளஸ் பண்ணா 3, 2ஐயும் 3ஐயும் பிளஸ் பண்ணா 5. ஸோ இப்படியே நம்ம பண்ணிக்கிட்டே போனோம்னா இந்த சீக்வன்ஸ்ல அடுத்தடுத்துன்னு 8, 13, 21, 34, 55, 89, 144, 233, 377 இந்த ஃபிபனாஷி சீக்வன்ஸ் வந்து போய்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஃபிபனாஷி சீக்வன்ஸ்ல இருக்கிற நம்பர்ஸ்லாம் ஒன்னோட ஒன்று செமையா ரிலேட் ஆகியிருக்கும். அதோட இதுக்கும் கோல்டன் ரேஷியோவுக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான கனெக்ஷனும் இருக்கு. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே கோல்டன் ரேஷியோ தான். ஆனால் இந்த பர்த்டே கேக்ல இவங்க எதை மீன் பண்ணி வச்சிருக்காங்கன்னா, எப்படி ஃபிபனாஷி சீக்வன்ஸ் வந்து ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆகியிருக்கோ அதே மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பும் அவ்வளோ கனெக்டட் ஆகி இருக்குன்றதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஃபிபனாஷி சீக்வன்ஸை கேக்ல போட்டிருக்காங்க. ஸோ பர்த்டேவும் நல்லா போகுது, அம்மாவும் பார்த்து பத்திரமா வீட்டுக்கு வந்து சேருடான்னு சொல்லிட்டு அம்மா அங்கிருந்து போறாங்க. ஸோ நம்ம பென்னு வந்து ஒரு சாதாரண வாழ்க்கையை தான் வாழ்றாரு. அப்புறம் அவரு கிளாஸஸ் எல்லாம் அட்டென்ட் பண்றாரு. ஒரு ப்ரொஃபசர் நான் லீனியர் ஈக்குவேஷனை பத்தி ஒரு கிளாஸை எடுக்க, ஸோ நியூட்டன் கண்டுபிடிச்ச இந்த மெத்தடை பத்தி யாராவது என்கிட்ட சொல்றீங்களா அப்படின்னு கேட்க, நம்ம பென்னோட ஃப்ரெண்டு, சார் இது நான் லீனியர் ஈக்குவேஷன் மூலியமா தான் சார் சரி பண்ண முடியும். அட கிறுக்கு பயலே, கிளாஸோட தலைப்பே நான் லீனியர் ஈக்குவேஷன், அதையே ஆன்சரா சொல்ற, வேற யாராவது எனக்கு தெரியாத ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம பென்னு, சார் நியூட்டன் திருடிட்டாரு. ப்ரொஃபசரும், நீ என்ன சொல்ல வர? நியூட்டன் இந்த மெத்தடை பப்ளிஷ் பண்றதுக்கு 50 வருஷத்துக்கு முன்னாடியே ஜோசப் ராப்சன் இதே மெத்தடை பப்ளிஷ் பண்ணிருக்காரு. ஸோ இதை கேட்ட ப்ரொஃபசரும் இம்ப்ரெஸ் ஆகுறாரு. ஆக்சுவலா இந்த சீன்ல வரது உண்மைதான், நியூட்டன்னு கிடையாது, பெரிய பெரிய சயின்டிஸ்ட், நம்ம ஐன்ஸ்டீனா இருக்கட்டும், எடிசன்ஸா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே நிறைய திருட்டு வேலை பண்ணி தான் அவங்க படைப்பையே உருவாக்கியிருக்காங்களே. ஸோ இம்ப்ரெஸ் ஆன ப்ரொஃபசர் நம்ம பென்னு கிட்ட, உங்ககிட்ட ஒரு கேள்வி, இதை வந்து கேம் ஹோஸ்ட் ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க. உனக்கு முன்னாடி ஒரு 3 டோர் இருக்கு, டோர் நம்பர் 1, 2, 3ன்னு. ஸோ இந்த 3 டோர்ல ஒரு டோருக்கு பின்னாடி ஒரு சூப்பரான கார் ஒன்று, மற்ற 2 டோருக்கு பின்னாடி ஒரு ஆடு தான் இருக்கும். ஸோ பென், நீ இந்த 3 டோர்ல எதை சூஸ் பண்ண போற அப்படின்னு கேட்க, பென்னும் நான் டோர் நம்பர் 1 சூஸ் பண்றேன்னு சொல்றாரு. சரி ஓகே பென், நீ சூஸ் பண்ண அந்த டோர் நம்பர் 1ல கார் இருக்கான்னு பாக்குறதுக்கு முன்னாடி டோர் நம்பர் 3 நான் ஓபன் பண்றேன், அதுக்கு பின்னாடி இருக்கிறது ஆடு தான். ஸோ இப்போ டோர் நம்பர் 1ம் 2ம் இருக்கு, நீ சூஸ் பண்ணது டோர் நம்பர் 1. உனக்கு இன்னொரு ஒரு வாய்ப்பை தரேன், நீ சூஸ் பண்ண டோர் நம்பர் 1லயே இருக்க போறியா இல்ல டோர் நம்பர் 2க்கு மாற போறியா அப்படின்னு கேட்க, உடனே பென்னும் நான் டோர் நம்பர் 2வை மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ ப்ரொஃபசரும், நீ எதுக்காக மாத்தன அப்படின்னு சொல்லி கேட்க, மேத்தமேட்டிக்ஸ் படி பார்க்கும்போது நான் டோரை மாத்தனாதான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு பென் சொல்றாரு. ஸோ இது எப்படி அப்படின்னு நம்ம கொஞ்சம் தெளிவாகவே பார்க்கலாம். இப்போ நம்ம முன்னாடி 3 டோர் இருக்கு, டோர் நம்பர் 1, 2, 3. இந்த 3 டோர்ல ஏதோ ஒரு டோருக்கு பின்னாடி கார் இருக்கு, மற்ற 2 டோர்ல ஆடுகள் தான் இருக்கு. ஸோ இப்போ ஒரு கண்டஸ்டன்ட்டை கூட்டிட்டு வராங்க. அவரு இந்த 3 டோர்ல இருந்து ஒரு டோரை சூஸ் பண்ணணும். அவரு டோர் நம்பர் 3யை சூஸ் பண்றாரு. இந்த கேமை நடத்துற ஹோஸ்ட், அவருக்கு தெரியும் எந்த டோருக்கு பின்னாடி கார் இருக்கு அப்படின்னு. ஸோ அவர் இப்போ என்ன பண்றாருன்னா டோர் நம்பர் 1 ஓபன் பண்றாரு, அதுக்கு பின்னாடி ஆடுகள் இருக்கு. ஸோ அகைன் அந்த கண்டஸ்டன்ட் கிட்ட வந்து, சார் நீங்க சூஸ் பண்ண டோர் நம்பர் 3லயே இருக்கீங்களா இல்ல மாத்தி டோர் நம்பர் 2வை சூஸ் பண்ண போறீங்களா அப்படின்னு கேட்க, அவர் எதை சூஸ் பண்றதுன்னு தெரியாம அப்படியே குழப்பத்துல இருக்காரு. இதுக்கு தான் மேத்தமேட்டிக்ஸ் ஹெல்ப் பண்ணுது. ஸோ இப்போ நான் உங்ககிட்ட ஓப்பனாகவே சொல்லிடுறேன், இந்த 3 டோர்ல டோர் நம்பர் 3க்கு பின்னாடி தான் கார் இருக்கு, டோர் நம்பர் 1, 2க்கு பின்னாடி ஆடு தான் இருக்கு. ஸோ இப்போ கண்டஸ்டன்ட் வந்துட்டு இந்த 3 டோர்ல ஒரு டோரை சூஸ் பண்ணணும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு கண்டஸ்டன்ட் வந்து டோர் நம்பர் 1 சூஸ் பண்றாருன்னு வைப்போம். நம்ம ஹோஸ்ட் என்ன பண்ணுவாரு, டோர் நம்பர் 2வை ஓப்பன் பண்ணி காட்டுவாரு, உள்ள ஆடுகள் இருக்கும். ஸோ இப்போ கண்டஸ்டன்ட் கிட்ட கேட்பாங்க, டோர் நம்பர் 1ல இருக்கீங்களா இல்ல டோர் நம்பர் 3க்கு மாறிக்கிறீங்களான்னு கேட்பாங்க. ஸோ இப்போ இந்த கண்டஸ்டன்ட் ஸ்டே அப்படின்னா அதே டோர்லயே இருந்தாருன்னா அவருக்கு ஆடுகள் தான் கிடைக்கும். ஆனா இதுவே அவர் ஸ்விட்ச்னு டோர் நம்பர் 3க்கு மாறினார்னா அவருக்கு கார் கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம டோரை ஸ்விட்ச் பண்ணதுனால ஒரு தடவை ஜெயிச்சிருக்கோம், ஸ்விட்ச் பண்ணாம ஸ்டே பண்ணதுனால ஒரு தடவை கூட நம்ம ஜெயிக்கவே இல்லை, 0 பாயிண்ட். சரி இதை விடுங்க. இப்போ அந்த கண்டஸ்டன்ட் டோர் நம்பர் 1 சூஸ் பண்ணாம இப்போ டோர் நம்பர் 2வை சூஸ் பண்றாருன்னு வைப்போம். கேமோட ஹோஸ்ட் ஸ்ட்ரைட்டா போயிட்டு டோர் நம்பர் 1 ஓபன் பண்ணுவாரு, அதுக்கு பின்னாடி ஆடுகள் இருக்கும். ஸ்டேவா ஸ்விட்சா அப்படின்னு கேட்க, அவர் ஸ்டே பண்ணாருன்னா திரும்பவும் அவருக்கு ஆடு தான் கிடைக்கும். ஸோ ஸ்டேக்கு 0 பாயிண்ட், ஸ்விட்ச் பண்ணா அவர் காரை வின் பண்ணுவாரு. ஸோ ஸ்விட்ச் பண்ணதுனால 2 தடவை வின் பண்ற வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்புறம் அந்த கண்டஸ்டன்ட் டோர் நம்பர் 3யை சூஸ் பண்ணாரு அப்படின்னா இந்த தடவை அவர் ஸ்விட்ச் பண்ணாருன்னா அவருக்கு ஒண்ணுமே கிடைக்காது, ஸ்டே பண்ணா மட்டும்தான் அவரால் வின் பண்ண முடியும். ஸோ இதை வச்சு பார்க்கும்பொழுது இந்த கேம்ல நம்ம ஸ்டேன்னு நம்ம சூஸ் பண்ண டோர்லயே இருந்தோம்னா நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு 33% மட்டும்தான். ஆனா இதுவே நம்ம ஸ்விட்ச் பண்ணோம்னா 2 தடவை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ அதனால நம்மளுடைய ப்ராபபிலிட்டி 66%ல இருக்கு. ஸோ அதனால நம்ம ஸ்விட்ச் பண்ணா அதிகமாக ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. அதை தான் பென் சொல்றாரு. ஸோ ப்ரொஃபசர் பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆயிட்டாரு. நம்ம பென்னோடைய டெஸ்ட் பேப்பரை பார்க்கும் பொழுது கிளாஸ்லயே அவரு தான் டாப் ரேங்க். அவரும் பென் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் கூட ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்கும்போது அங்க ஒரு அழகான பொண்ணு இருக்காங்க. பென் அப்படியே ஆளு பார்த்துக்கிட்டே இருக்காரு. பென்னோட ஃப்ரெண்ட்ஸும், டே நீயும் பார்த்துக்கிட்டே இருக்கியே தவிர அந்த பொண்ணு கிட்ட போய்
பேசக்கூட மாட்டடா, வேஸ்டா நீன்னு கலாய்க்கிறாங்க. அப்புறம் நம்ம பென்னு தனியா உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து என் கூட வா அப்படின்னு சொல்லி பென்னை தனியா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. பார்த்தா அங்க ப்ரொஃபஸரும் அவருடைய ஸ்டூடெண்ட் சில பேரும் இருக்காங்க. அதுல பென்னுக்கு பிடிச்ச அந்த அழகான பொண்ணு இருக்காங்க. ப்ரொஃபசர், என்ன விஷயம், எதுக்காக என்ன இங்க வர சொன்னீங்க? அது வந்து உனக்கு பிளாக் ஜாக் கேம் விளையாட தெரியுமா? இல்ல ப்ரொஃபசர், நான் இது வரைக்கும் விளையாண்டது இல்ல. சோ உடனே ப்ரொஃபசரும் அந்த பிளாக் ஜாக் கேம் எப்படி விளையாடுறது அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சோ நம்மளும் கொஞ்சம் தெளிவா பாத்துறலாம். ஒரு டெக் ஆஃப் கார்ட்ஸ்ல வந்து மொத்தம் 52 கார்ட்ஸ் இருக்கும். சோ இந்த கார்ட்ஸை நல்லா ஷஃபிள் பண்ணி ஒவ்வொரு பிளேயருக்கா ஒரு கார்டா கொடுப்பாங்க. எந்த பிளேயருக்கு என்ன கார்டு வருதுன்னு எல்லாராலையும் பார்க்க முடியும். சோ இந்த கேமோட ரூல்ஸ் ரொம்ப சிம்பிள். யாருக்கு 21ன்னு நம்பர் வருதோ அவங்க வின்னர். அதோட இந்த கேம்ஸுக்கு கார்டுல இருக்கிற ஷேப்ஸ்க்குலாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது, கார்டோடைய நம்பர்ஸுக்கு தான். ஸோ ஒவ்வொரு கார்டுக்கும் ஒவ்வொரு வேல்யூ இருக்கு. நார்மல் நம்பர் கார்ட்ஸ் இருக்குல்ல, 2ல இருந்து 10 வரைக்கும், அந்த கார்ட்ஸுக்குலாம் அந்த நம்பர் தான் வேல்யூவே. 2னா 2, 3னா 3, 10னா 10. ஆனா இந்த ஜாக்கு, குயின், கிங்கு இந்த கார்ட்ஸுக்குலாம் வந்து வேல்யூ 10 தான். ஸோ இந்த கேம்லயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கார்டுனா அது ஏஸ் தான். ஏன்னா ஏஸோட வேல்யூ வந்துட்டு பிளேயர் எடுக்கிற முடிவு தான். அதோட வேல்யூ 1ஆவும் இருக்கலாம் இல்ல 11ஆவும் இருக்கலாம். ஸோ அந்த வேல்யூவை வந்து அவரு தான் சூஸ் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர்கிட்ட ஏஸ் வந்திருக்கு, அடுத்தது அவருக்கு கிங் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கிங்கோட வேல்யூ 10, ஏஸோட வேல்யூ வந்து 1 இல்லனா 11. இப்போ அவர் 1ன்னு வச்சாருன்னா அவரோட டோட்டல் வேல்யூ வந்துட்டு 11 தான். ஆனா இதுவே ஏஸோட வேல்யூ அவர் 11ன்னு முடிவு பண்ணாருன்னா டோட்டலா 21, பிளாக் ஜாக்கோட வின்னர் அவரு. ஸோ இதுவே ஒரு பிளேயருக்கு கிங் வந்திருக்கு, அடுத்தது குயின் வந்திருக்கு, இதுவே வேல்யூ 20 வந்துருச்சு. அடுத்தது அவருக்கு ஏஸ் வந்துச்சுன்னா அதோட வேல்யூ 11ன்னு சொல்லாம 1 அவர் மாத்திக்கலாம். இதனால 21 வந்து அவர் தான் வின்னர். ஸோ இதே மாதிரி மற்ற நம்பர்ஸும் நமக்கு வந்து அதுவும் 21 வந்துருச்சுன்னா வின்னர், 21க்கு மேலே போயிடுச்சுன்னா அவ்வளோதான், கேம்ல இருந்து நம்ம காலி. அதோட காய்ஸ், இது வந்து நான் படத்தை நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுன்றதுக்காக தான் டீட்டெயில்டாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் வேற தப்பாக நினச்சிக்கிட்டு ஏதாவது ட்ரை பண்ணி என்னையும் ட்ரிக்ஸாக உள்ளே கொண்டு போயிடாதீங்க. ஸோ அது வந்து ஜஸ்ட் மூவிக்காக சொல்கிறது, மற்றபடி எந்த ஒரு சூதாட்டமும் தப்பு தான். ஸோ இப்போ இந்த பிளாக் ஜாக் கேம் பற்றி நமக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த கேமை வந்துட்டு பெட் கட்டி விளையாடுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் கெஷினோவில் ரொம்ப ஃபேமஸான கேமே இந்த பிளாக் ஜாக் தான். அவ்வளோ பேர் வந்து விளையாடுவாங்க, நிறைய பேர் தோத்து தான் போவாங்க. ஏன்னா எல்லாருமே இந்த கேம் வந்து ஒரு லக் பேஸ் பண்ண கேம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலேயே இதுல மேத்தமேட்டிக்ஸ் இருக்கு அப்படின்னு ப்ரொஃபசர் சொல்றாரு. எப்படி அந்த டோர் எக்ஸாம்பிளை நம்ம பார்த்தோமோ அதே மாதிரி தான் ப்ராபபிலிட்டியை பேஸ் பண்ணி இந்த கேமையும் நம்மளால விளையாட முடியும், ஜெயிக்க முடியும். ஸோ என்னோட டீம் இவங்க தான். நாங்கள் லாஸ் வேகாஸ்ல போயிட்டு கேசினோல இந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி நிறைய பணம் ஜெயிக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ நீயும் நல்ல டேலண்டடான பர்சனாக இருக்க, நீயும் ஜாயின் பண்ணிக்கோ, உனக்கு நிறைய பணம் கிடைக்கும்னு சொல்ல நம்ம பென்னோ ஐயோ சார் எனக்கு இதெல்லாம் விருப்பம் இல்லை, நான் வரல அப்படின்னு சொல்றாரு. நீ வரலன்னா எனக்கு பிரச்சனை கிடையாது, ஆனா நான் உங்ககிட்ட பேசின இந்த விஷயத்த நீ வெளியே சொன்னன்னு வச்சுக்கேன், நீ எங்க இருந்தாலும் உன்னை தேடி வந்து கொல்லுவேன்னு அவரு மிரட்டுறாரு. ஸோ பென்னோ அங்கிருந்து வந்துடுறாரு. இதை பத்தி யாருக்கிட்டையும் சொல்லல. ஸோ அந்த துணிக்கடையில் அவர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு பிடிச்ச அந்த அழகான பொண்ணு, அவங்களோட பேரு ஜில்லு, அவங்க நம்ம பென்னை மீட் பண்ணி பேசுறாங்க. எங்க பாரு, சின்ன வயசுல நானும் எங்க அப்பாவும் இந்த பிளாக் ஜாக் தான் விளையாடுவோம், ஆனா இப்போ எங்க அப்பா இல்லை, நான் ரொம்ப சோகமா இருக்கேன், நீயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோ, நம்ம ஜாலியா விளையாடலாம் அப்படின்னு சொல்ல ஆசைப்பட்ட பொண்ணே வந்து கேட்கும்போது முடியாது நான் சொல்லுவாரு. சரி ஓகேன்னு இவரும் அந்த டீம்ல சேர்ந்துக்கிறாரு. ஸோ அந்த பிளாக் ஜாக் கேம்ல மேத்தமேட்டிக்ஸை எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு நம்ம பென்னுக்கு சொல்லி தர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த பிளாக் ஜாக்ல வந்து 21 அப்படின்னு வந்துருச்சுன்னா இவங்க வின் பண்ணுவாங்க. ஆனா அடுத்தது எந்த நம்பர் வரப்போகுது அப்படின்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனா ஆல்ரெடி பிளேயர்ஸுக்கு போட்டிருக்காங்கல்ல கார்ட்ஸ் எல்லாம், அந்த கார்ட்ஸை வச்சு ஒரு கால்குலேஷனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ மொத்தம் ஒரு டெக்ல வந்துட்டு 52 கார்ட்ஸ் இருக்கும். அந்த 52 கார்ட்ஸையும் 3ஆ பிரிச்சிடுறாங்க. அதாவது நம்பர் 10, ஜாக்கு, கிங்கு, குயின், ஏசு இதெல்லாம் வந்ததுன்னா -1. 7, 8, 9 இருக்கிற அந்த கார்ட்ஸ்லாம் வந்துச்சுன்னா அதோட வேல்யூ வந்து 0. அப்புறம் 2, 3, 4, 5, 6 இந்த கார்ட்ஸோட வேல்யூ வந்து +1. ஸோ எந்த பிளேயருக்கு எந்த கார்ட்ஸ் வருதோ +1ஆ -1ஆன்னு கால்குலேஷன் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ இப்படி பண்ணும்பொழுது அந்த டெக்கோட எண்டில் மைனஸ் கார்டா, ப்ளஸ் கார்டா, இல்லை 0 கார்டா எது வரப்போகுதுன்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். கரெக்டாக அந்த டைமில் அதிகமாக பெட் கட்டி அந்த கேமில் வின் பண்ணலாம். ஆனால் இந்த கார்ட்ஸை கவுண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா ஒவ்வொரு பிளேயருக்கு வேற கவுண்ட் வரும், அது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும். அதோட அந்த கேமில் பிளேயர்ஸ் கூடவே சேர்ந்து அந்த கெஷினோவுடைய ஒரு டீலரும் விளையாடுவார். அவர் ஒருவேளை ஜெயிச்சிட்டாருன்னா பிளேயர் கட்டின பெட் எல்லாமே அவருக்கு வந்துடும். அதோட இந்த டீலர் தான் வந்து கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து போடுவார். அவர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போடுவாரா, கவுண்ட் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஆனால் நம்ம பென் மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் மேத்தமேட்டிக்ஸ் ரொம்ப ஈஸியாக வரும்ன்றதுனால அழகாக ஈஸியாக கணக்கு பண்ணுவாங்க. ஸோ ப்ரொஃபஸருடைய ஆட்கள் எல்லாருமே மோஸ்ட்லி தனித்தனியாக வேற டேபிளில் தான் விளையாடுவாங்க. அதோட ஒரு பிளேயரு என் டேபிளில் வந்து விளையாடு அப்படின்னு மற்ற பிளேயர்ஸ் கிட்ட சொல்லணும்னா பின்னாடி கை கட்டினா போதும், மற்றவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த டேபிளில் வந்து விளையாடுவாங்க. ஆனால் அப்படி புதுசாக வரவங்களுக்கு என்ன கவுண்டிங் போய்கிட்டு இருக்குன்னு தெரியாதுல்ல. ஸோ அதனால ஒவ்வொரு கவுண்டிங்க்கும் ஒவ்வொரு பேர் வைக்கிறாங்க. ஸோ இப்போ அந்த இடத்துல வந்து கவுண்டிங் வந்து +16 அப்படின்னு
இருக்குன்னா அதோட கோட் வேர்டு வந்து ஸ்வீட். ஓ இந்த ட்ரிங்க் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு அப்படின்ற வார்த்தையை சொல்லிட்டாலே அப்படின்னா கவுண்டிங் வந்து +16ல போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி மற்றவங்க கவுண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இப்படின்னு ஒவ்வொரு நம்பர்ஸ்க்கும் ஒவ்வொரு வார்த்தைகளை ஞாபகம் வச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதோட கையை கண்ணுக்கிட்ட கொண்டு வந்தா பேசணும் அப்படின்னு அர்த்தம், தலைக்கிட்ட கொண்டு போனா சீக்கிரமா கேமை முடிச்சுட்டு எஸ்கேப் ஆகணும்னு அர்த்தம். ஸோ இந்த ட்ரிக்ஸை வந்து யாருக்கும் தெரியாம தான் கேசினோல யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஒருத்தரோட ஒருத்தர் இன்ட்ராக்ட் பண்றதெல்லாம் பார்த்தாங்கன்னா மொத்தமா பிடிச்சி போட்டுருவாங்க. ஸோ இவங்க விளையாட போற அந்த கெசினோவுடைய செக்யூரிட்டி ஹெட் ஒருத்தர் இருக்காரு, அவரு ஒருத்தரை போட்டு செம்ம அடி அடிக்கிறாரு. ஏன்னா பிளாக் ஜாக்ல ஏதோ ஒரு சீட்டிங் பண்ணது தெரிய வந்திருக்கு, அதனால செம்ம அடி அடிக்கிறாங்க. ஸோ நம்ம ஆளுங்க மாட்டினாங்கன்னா அவங்களுக்கும் அடிதான். ஸோ நம்ம ப்ரொஃபசர் அவரோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் ஒரு விஷயம் சொல்றாரு, அந்த கேசினோல நம்ம 2 டீமா பிரியணும். ஒருத்தவங்க ஸ்பாட்டர்ஸ், இன்னொருத்தவங்க பிக் பிளேயர்ஸ். ஸ்பாட்டர்ஸ் கேமை ஆரம்பிப்பாங்க, ரொம்பவே கம்மியான பெட்டை மட்டும்தான் அவங்க கட்டுவாங்களே, அதோட அவங்க கார்ட்ஸ் எல்லாம் கவுண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. எப்ப பெட்டிங் அமௌண்ட் அதிகமாகுதோ அப்ப பின்னாடி கையை கட்டணும். பிக் பிளேயர்ஸ் உள்ள வந்து நம்ம கிட்ட இருக்கிற கோட் வேர்ட் மூலியமா என்ன கவுண்டிங் போய்கிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அவரு பெட் கட்டி அந்த கேமை வின் பண்ணணும். இதுதான் பிளான். ஸோ லாஸ் வேகாஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம பென்னை ஒரு அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிற கேசினோவுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஸோ கேமும் ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி சிக்னலை கொடுக்க இவரும் போயிட்டு விளையாட ஆரம்பிக்கிறாரு. கார்ட்ஸ் எல்லாம் கவுண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆளு ஜெயிக்கவும் செய்யறாரு. சடனா பின்னாடி இருந்து யாரோ பென்னுடைய முகத்தை மூடுறாங்க. கார்டோட கவுண்டிங் என்ன போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. பென்னும் +18 கரெக்டா சொல்றாரு. ஏன் அப்படின்னா இந்த கார்ட்ஸை கவுண்ட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்பரை மறந்துட்டாங்கன்னா அவ்வளவுதான், மொத்தமா சொதப்பிக்கும். ஸோ இந்த மாதிரி நிலைமையிலையும் நீ மறக்காம இருக்கியே, சூப்பர்ரா, வெல்கம் டு அவர் டீம் அப்படின்னு சொல்லி ப்ரொஃபசர் வெல்கம் பண்றாரு. இப்பதான் ஸோ ப்ரொஃபசரும் இந்த தடவை நம்ம லாஸ் வேகாஸ்க்கே போயிட்டு நம்ம வேலையை காட்ட போறோம்னு சொல்ல, ஆனா ப்ரொஃபசர் எனக்கு கிளாஸ் இருக்கே அப்படின்னு சொல்ல, டேய் நீ என் கூட ஜாயின் பண்ணிட்டல, கிளாஸுக்கே நீ போலனாலும் உனக்கு அட்டெண்டன்ஸ் விழுந்துரும், எக்ஸாம் நீ எழுதலனா கூட உனக்கு மார்க் போட்டுருவாங்க, கவலையே படாத வாடான்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. ஸோ இப்போ இவங்க லாஸ் வேகாஸுக்கு கிளம்பணும். ஃபிளைட்ல நிறைய பணத்தை தெரியாம தான் எடுத்துட்டு போகணும். அதனால போட்டிருக்கிற அண்டர்வேருக்குள்ள பணத்தை ஒளிச்சு வச்சுட்டு போறாங்க. நம்ம பென் எல்லாம் செமையா பயப்படுறாரு, ஏன்னா மொதல் டைம் இந்த மாதிரி பண்ணி போறாரு. ஸோ லாஸ் வேகாஸ் பார்க்க வேற லெவல்ல இருக்கு. நம்ம பென் எல்லாம் வாயை பொளக்குறாரு. ஸோ இவங்க மட்டும்தான் கசினோக்குள்ள போயிட்டு விளையாட போறாங்க. ப்ரொஃபசர் ஹோட்டல் ரூம்லயே தான் இருக்க போறாரு. போறதுக்கு முன்னாடி என்ன சொல்றாருன்னா, உங்க எல்லாருக்கும் புது புது ஐடென்டிட்டியை கொடுத்துருக்கேன், அதுபடியே நடந்துக்கோங்க, முடிஞ்ச வரைக்கும் குடிபோதையில இருக்கிற மாதிரி சீன் போடுங்க, அப்பதான் செக்யூரிட்டிஸ் உங்களை கண்டுக்க மாட்டாங்க. ஸோ சேஃபா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுத்து அனுப்புறாரு. கெசினோக்குள்ள போனவங்க ஃபர்ஸ்ட் அந்த பணத்தை வச்சு சிப்ஸை வாங்குறாங்க, அதாவது காயின் மாதிரி. அந்த காயினை வச்சு தான் நம்ம பெட் கட்ட முடியும். ஜெயிச்சா நிறைய காயின் வரும், அதை கொண்டு போய் கொடுத்தா திரும்ப பணத்தையே கொடுத்துருவாங்க. ஸோ கேமும் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்பாட்டர்ஸ்லாம் போயிட்டு விளையாடி பெட் கட்டுறாங்க. பின்னாடி கையை கட்டும் பொழுது பிக் பிளேயரா இருக்கிற நம்ம பென்னு அந்த டேபிள்ல விளையாட போறாரு. ஆனா அங்க என்ன கவுண்ட் போகுதுன்னு தெரியாதுல்ல. அப்பதான் இந்த கூல்ட்ரிங்க் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு அப்படின்னு சொல்ல, ஸ்வீட்னா கோட் வேர்டு +16 அர்த்தம். அதுக்கப்புறமா மற்ற வேலையை பென் பார்த்துக்கிட்டு ஒவ்வொரு கார்டா கவுண்ட் பண்ணி எப்படி அந்த 3 டோர்ல நம்ம ஸ்விட்ச் பண்ணும் பொழுது அதிக முறை ஜெயிக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருந்ததோ அதே மாதிரி இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி அதிக ப்ராபபிலிட்டியில நிறைய பணத்தை வின் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ விடிய விடிய கேம் விளையாடி நிறைய பணத்தோட திரும்ப அவங்க வராங்க. ஸோ பென்னு வீட்டுக்கு வந்து தூங்கிடுறாரு. அப்போ அந்த ஜில்லுன்ற பொண்ணு வந்து, நீ ரொம்பவே சூப்பராக விளையாடுற, தடவை விளையாடுற மாதிரியே தெரியல, ஸோ அந்த பிளாக் ஜாக்கை நீ எவ்வளோ தடவை விளையாடலான்னு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம பென்னும் எனக்கு ஹார்வர்டில் சேரணும்னு ஆசை, ஒரு $3 லட்சம் மட்டும் சம்பாதிச்சிட்டேன்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறம் நான் அதை விளையாடவே மாட்டேன். முதல்ல சூதாடுறவங்களும் இப்படி தான் சொல்லுவாங்க, ஒரு 2 தடவை விளையாடிக்கிறேன்ட்டு, அதுக்கப்புறம் வாழ்க்கை ஃபுல்லாக அவங்களால அதை விட்டு வெளியே வரவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜில் அங்கேருந்து போகிறாங்க. ப்ரொஃபஸரும் ஒரு மீட்டிங்க்கு ஏற்பாடு பண்ணுறாரு. எல்லாரையுமே பாராட்டுறாரு. உட்காந்து இவங்கெல்லாம் அந்த கேசினோல இருக்கும்ல காயின்ஸ், அது மாதிரியே காயின் சாக்லேட் இருக்கு, அதை உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ப்ரொஃபஸர் பென்னை செம்மையா பாராட்டுறாரு. ஃபிஷர் அப்படின்ற ஒருத்தரை வந்து பயங்கரமா திட்டுறாரு, ஏன்னா அவரு நிறைய தோத்துட்டாராம். ஸோ இவங்க வந்து ப்ராபபிலிட்டியை பேஸ் பண்ணி தான் விளையாடணும், கரெக்டான டைம்ல கேமை விட்டு வெளியே வரணும், கரெக்டான டைம்ல விளையாடணும். ஆனா ஃபிஷர் லைட்டா சொதப்பிட்டாரு. ஸோ ப்ரொஃபஸர் திட்டின ஒண்ணுமே ஃபிஷர் செம்மையா கடுப்பாகிறாரு, ஏன்னா இவ்வளோ நாள் இந்த குரூப்ல அவர் தான் நம்பர் 1ல இருந்தாரு, இப்போ பென் நம்பர் 1க்கு வரானே அப்படின்னு கடுப்பாகிறாரு பென் மேல. ஸோ அடுத்த நாள் அகைன் கேசினோல போயிட்டு எல்லாரும் கேமை விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விளையாடுற பிளேயர்ஸ் எல்லாரையுமே 200-300 கேமராவை வச்சுக்கிட்டு கெசினோவுடைய செக்யூரிட்டி டீம் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. யாராவது வித்தியாசமா நடந்துக்கிறாங்களா, ஏதாவது சிக்னல் கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் மாட்டாம தான் இவங்க விளையாடி ஆகணும். ஸோ அதே மாதிரி விளையாடி நிறைய பணத்தை வின் பண்ணி அவங்களோட ஊருக்கும் வந்துடுறாங்க. ஸோ பென்னுக்கு ஷேரா $16,000 கொடுக்குறாங்க. அதை வீட்டில் கொண்டு வந்து ஒளிச்சு வைக்கிறாரு. ஸோ அப்போ பென்னோட 2 ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. என்னடா 2 நாளா நீ ஆளையே காணும், எங்க போன? அது வந்து ஒரு வேலைடா, சரி வாங்க பப்புக்கு போலாம் அப்படின்னு இவங்க ஃப்ரெண்ட்ஸா போறாங்க. அந்த இடத்துல ஜில்லு இருக்காங்க. என்னடா திரும்பவும் வேடிக்கை தான் பார்க்க போறா அப்படின்னு இவங்க சொல்லும் பொழுது நம்ம ஆளு ஸ்ட்ரைட்டா ஜில்லு கிட்டே போய் பேசுறாரு. ஜில்லு கூடவே அவரு ட்ரெயின்ல வீட்டுக்கு கிளம்பவும் ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்ப பென்னு ஜில்லு கிட்ட, நீ என்ன வந்து துணிக்கடையில
வந்து மீட் பண்ணல, அது நீயா வந்து மீட் பண்ணியா இல்ல ப்ரொஃபசர் உன்னை அனுப்புனாரா அப்படின்னு கேட்க, ப்ரொஃபசர்லாம் என்ன அனுப்பல, எனக்கே தெரியும் நீ ரொம்பவே நல்ல ஸ்டூடெண்ட், மேத்தமேட்டிக்ஸ்லாம் செமையா பூந்து விளையாடுவ, ஸோ நீ எங்க கூட ஜாயின் பண்ணனா எங்களுக்கு தானே பெனிஃபிட், அதனால நான் தான் வந்து உன்னை கூப்பிட்டேன்னு சொல்றாங்க. ஸோ நம்ம பென்னும் ஒரு வேளை இவன் நம்மள லவ் பண்றா போலயே அப்படின்னு உம்மா கொடுக்கலான்னு பக்கத்துல வந்தா, சாரி பென், ஒரு ஃப்ரெண்டா எனக்கு உன்னை பிடிக்கும், ஆனா லவ்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அட என்னடா இப்படி சொதப்பிக்குச்சுன்னு பென்னும் கடுப்பாகிறாரு. அதுக்கப்புறமா தொடர்ந்து இவங்க எல்லாருமே லாஸ் வேகாஸுக்கு போயிட்டு அந்த கெசினோல விளையாடி ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுவும் ஒவ்வொரு தடவையும் வேற வேற கெட்டப்ல உள்ள போவாங்க. ஸோ இவ்வளோ கேம்ஸை விளையாடி நம்ம பென்னு அவருக்கு வந்த ஷேர் மட்டுமே $1,00,000. ஸோ இப்படி தொடர்ந்து விளையாடிக்கிட்டு இருக்கும்போது தான் அந்த கெசினோவுடைய ஹெட் ஆஃப் த செக்யூரிட்டி அவரு நம்ம பென்னை நோட் பண்றாரு. ஸோ இவங்களுக்கு டவுட் வந்ததுக்கான ஒரே ரீசன் என்ன அப்படின்னா, பென்னு குடிகார மாதிரி நடிக்கிறாரு, ஆனா உண்மையிலேயே அவர் குடிக்கவே இல்லை, கண்ணு நல்லா தெளிவா இருக்கு. அவர் ஆர்டர் பண்ண லிஸ்ட் எல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது சரக்குலாம் அடிக்கவே இல்லை, ஜஸ்ட் லைம் ஜூஸ் மட்டும் தான் குடிச்சு ஆளு போதையில இருக்கான். அதோட அவன் நிறைய தடவை ஜெயிச்சிருக்கான், நிறைய தடவை தோத்துருக்கான். தோக்கும் போதெல்லாம் பெட் அமௌண்ட் கம்மியா இருக்கு, ஜெயிக்கும் போதெல்லாம் பெட் அமௌண்ட் அதிகமா இருக்கு. ஸோ ஏதோ ஒரு ட்ரிக்கை பண்றான் அப்படின்னு டவுட் வந்து நம்ம பென்னோடைய போட்டோவை பிரிண்ட் எடுத்து வச்சுக்கிறாங்க. ஸோ இப்படியே நாட்கள் போகுது. வீக்கெண்ட்ஸ்ல லாஸ் வேகாஸுக்கு வந்து இவங்க தொடர்ந்து விளையாடி நிறைய பணம் சம்பாதிக்கிறாங்க. இந்த கேப்ல ஜில் இருக்காங்கல்ல, அவங்க மனசுக்குள்ள நம்ம பென் மேல இருந்த ஃப்ரெண்ட்ஷிப் லவ்வா மாறி இப்ப ரெண்டு பேரும் லவ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நம்ம பென்னு செம சந்தோஷத்துல இருக்காரு, ஆனா கடுப்புல இருக்கிறது கூடவே இருக்கிற அந்த ஃபிஷர் அப்படின்ற ஒருத்தர் தான் பென் மேல பயங்கரமா போராமப்படுறாரு. ஒரு தடவை கேஷனோல கேம் விளையாடும் பொழுது பென்னுக்கு பக்கத்துலேயே அவர் உட்காந்துக்கிட்டு பென்னை கலாய்ச்சிக்கிட்டே இருக்காரு. ஸோ இந்த நேரத்தில் சிசிடிவி கேமரா வழியா நம்ம பென்னை தான் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா பென்னோட போட்டோ ஆல்ரெடி உங்க கிட்ட இருக்கும். ஸோ அதை வச்சு அதே பர்சன் தான் அப்படின்னு சொல்லி டேப்பை ரீவைண்ட் பண்ணி நம்ம பென்னுக்கு சிக்னல் கொடுத்தது, பின்னாடி கை கட்டினது எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிறாங்க. இவங்க ஏதோ ஒரு ட்ரிக்கை தான் பண்றாங்க அப்படின்னு வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இப்படி பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. ஆனா அந்த ஃபிஷர் இருக்கார்ல, சும்மா தொணன்னு பென்னு கூட பேசிக்கிட்டே இருக்காரு. ஏன்னா அப்பதான் பென்னு வந்துட்டு அந்த கவுண்டிங்கை மறப்பாரு அப்படின்னு. ஆனா பென்னு பக்காவா ஞாபகம் வச்சுக்க கடுப்பான அந்த ஃபிஷரு கையில் இருக்கிற ட்ரிங்கை பென் மேலே கொட்டலான்னு போகும்பொழுது பக்கத்தில் ஒரு லேடி மேலே கொட்டி, அந்த லேடியோட ஹஸ்பண்ட் பெரிய பணக்காரரு, அவரு சண்டைக்கு வராரு. அந்த இடமே கொஞ்சம் சலசலப்பாகுது. அந்த கேப்பில் இதுக்கு மேலே நம்ம இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு பென்னு மற்றவங்க எல்லாருமே வந்துடுறாங்க. ஃபிஷரும் ரூமுக்கு வந்துடுறாரு. அங்கே நம்ம ப்ரொஃபஸர் ஃபிஷரை பயங்கரமாக திட்டுறாரு. இங்கே பாடுறா, உன்னோட டிக்கெட்டு, கிளம்பி ஒழுங்கா ஊருக்கு போயிடு, இதுக்கப்புறம் எங்கள் டீமில் நீ கிடையாது, நம்ம விஷயத்தை வெளியே யாருக்கிட்டையாவது சொன்னா நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு மிரட்டி அனுப்புறாரு. ஸோ இப்போ இவங்க கிட்ட அந்த கேசினோவுடைய காயின்ஸ் தான் இருக்கு, அதை பணமா மாத்தணும். இப்ப திரும்ப இவங்க கசினோக்குள்ள போனாங்கன்னா அந்த ப்ராப்ளம் நடந்திருக்குல்ல, இவங்க முகத்தை பார்த்து புடிச்சு போட்டுருவாங்க. அதனால என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது தான் பென் ஒரு ஐடியாவை சொல்றாரு. கசினோலயே கிளப் ஒன்று இருக்கும், அதுல பொண்ணுங்கலாம் நல்லா டான்ஸ் ஆடுவாங்க. அந்த பொண்ணுங்க கிட்ட காயின்ஸை கொடுத்து அவங்க போயிட்டு காசா மாத்தி கொண்டு வருவாங்க, அதுக்கு நம்ம கமிஷன் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, ப்ரொஃபஸரும் ஐடியா நல்லா இருக்குன்னு அதை ஃபாலோ பண்ணி பணத்தை எடுத்துக்கிட்டு திரும்பவும் அவங்களோட ஊருக்கே போக ஆரம்பிக்கிறாங்க. நம்ம பென் அவர் சம்பாதிச்ச பணத்தெல்லாம் வீட்டில் ஒளிச்சு வைக்கிறாரு. அப்புறம் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் கூட போய் பேசுறாரு. ஏன்னா அவரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஒரு எலக்ட்ரிக் ரோபோட்டை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான பார்ட்ஸ் எல்லாம் இவர் தப்பா வாங்கிட்டு வர ஃப்ரெண்ட்ஸும் திட்டுறாங்க. ஏண்டா டேய், ப்ராஜெக்ட்டுக்கும் ஒழுங்கா வர மாட்டேற, எங்க போறேனே தெரியல, இப்ப தப்பான பார்ட்ஸை வாங்கிட்டு வந்திருக்க, இஷ்டம் இருந்தா இரு, இல்லைன்னா கிளம்புடா அப்படின்னு சொல்ல, டேய் எனக்கு இந்த ப்ராஜெக்டே தேவையே இல்லை, இந்த தகர டப்பாவை உருவாக்கி ஒன்றும் நம்மளால உருப்பட முடியாது, நீங்களே கட்டின அழுவுங்க அப்படின்னு ஆள் இப்ப நிறைய பணம் சம்பாதிக்கிறாருல, அந்த திமிரில் பேசிட்டு போறாரு. ஆனா இருந்தாலும் இவங்கலாம் நம்ம பென்னோடைய சின்ன வயசுல இருந்தே கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், அவங்கள நம்ம இந்த மாதிரி பேசிட்டோமே அப்படின்னு அவர் மனசு ஒரு மாதிரி ஆகுது. அந்த ஃபீலிங்ஸோடவே ஆளு லாஸ் வேகாஸுக்கு போயிட்டு கேம் விளையாட, ஸோ எல்லாமே கரெக்டாக தான் போய்கிட்டு இருக்கு. ஆனா நம்ம பென்னு பண்ண ஒரு சின்ன கால்குலேஷன் மிஸ்டேக்னால $2,00,000 அவங்க தோத்து போறாங்க. ப்ரொஃபசர் பயங்கரமா கடுப்பாகிறாரு. பென், அவங்ககிட்ட என்ன சொன்னேன்? இல்ல ப்ரொஃபசர், மைண்டுக்குள்ள வேற ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு இருந்ததா, அதான் சொதப்பிக்குச்சு. இந்த கருமத்துக்கு தான் சொல்றேன், விளையாடும் பொழுது எதையும் மைண்டுக்குள்ள கொண்டு வராதீங்க அப்படின்னு. இப்ப பணம் போச்சே, யார் தருவாதலாம் அப்படின்னு ப்ரொஃபசர் கத்த, பென்னும் ப்ரொஃபசர் உள்ள இறங்கி விளையாடுறது நாங்க, எங்களுக்கு தான் தெரியும் எவ்வளவு ஃபீலிங்ஸ் இருக்குன்னு, நீங்க அழகா இங்க தானே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க, என்ன நீங்களா வந்து விளையாடுறீங்க? ஓஹோ, எதிர்த்து பேசுற அளவுக்கு வந்துட்டீங்களே, இங்க பாருங்க, அவங்க ஃப்ளைட் டிக்கெட்டை அவங்க போட்டு சீக்கிரம் வந்து சேருங்க அப்படின்னு ப்ரொஃபசர் கோச்சுக்கிட்டு அங்க இருந்து போறாரு. ஸோ மற்றவங்களும் போக ட்ரை பண்றாங்க. அப்பதான் பென்னு தடுத்து, இங்க பாருங்க, ப்ரொஃபசர் இல்லைனா கூட கசினோல போயிட்டு நம்மளால விளையாட முடியும், ஸோ அவரு நமக்கு தேவையில்லை, இழந்த பணத்தை நம்மளால திரும்ப எடுக்க முடியும், என் கூட யார் வரீங்க அப்படின்னு சொல்ல எல்லாருமே வரணும் ஒத்துக்கிட்டு அகைன் கேசினோல போயிட்டு விளையாட ஆரம்பிக்கிறாங்க, ஜெயிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்த ப்ரொஃபசர் புரிஞ்சுக்கிறாரு, செம்மையா கடுப்பாகிறாரு. கசினோவுடைய செக்யூரிட்டி ஆளுங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு ட்ரிக்கை வச்சு உள்ள ஆளுங்க
பணம் ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு போட்டு கொடுக்க கசினோவுடைய செக்யூரிட்டி ஹெட் ஆஃபீஸர் நம்ம பென்னு பக்கத்துல வந்து உட்கார்றாரு. இதை புரிஞ்சுக்கிற மற்ற பிளேயர்ஸ்லாம் அழகா அங்க இருந்து எஸ்கேப் ஆகி வெளியே போயிடுறாங்க. பென்னு மட்டும் இப்ப மாட்டிக்கிட்டாரு. ஸோ பென்னை பிடிச்சி அந்த ஹெட் செக்யூரிட்டி செம்மடி அடிக்கிறாரு. ஏண்டா டே, இங்க அவன் ஜெயிக்கிறதுக்கு சொத்தை வித்து ஆண்டி ஆயிட்டு சுத்திக்கிட்டு இருக்கான், நீங்க அழகா கணக்கு போட்டு ஜெயிக்கலான்னு பாக்குறீங்களா? இன்னும் கொஞ்ச நாள்ல செக்யூரிட்டியை நாங்க அப்கிரேட் பண்ண போறோம். ஃபேஷியல் ரெகக்னிஷன் சாஃப்ட்வேர் வந்துடும். ஒரு பர்சனுடைய ஃபேஷியல் ஸ்ட்ரக்சரை ஞாபகம் வச்சுக்கிட்டு அந்த பர்சன் மாறு வேஷத்துல வந்தா கூட அது கண்டுபிடிச்சிரும். ஸோ அப்போ உங்களை மாதிரி ஆட்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. மாவன, இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். இன்னொரு தடவை இந்த கேசினோக்குள்ள நீ நுழைஞ்ச நடக்கிறதே வேறன்னு செம்மையா அடிச்சு மிரட்டி அனுப்புறாங்க. ஸோ அடி வாங்கி பென்னு ஊருக்கு வந்து சேர்றாரு. வீட்டில் அவர் சேர்த்து வச்ச பணத்தெல்லாம் போய் பார்க்கலான்னு பார்த்தா ஒரு பணமும் இல்ல, ப்ரொஃபசர் எடுத்துக்கிட்டாரு. அதோட இன்னொரு நியூஸும் தெரிய வருது, நம்ம பென்னுக்கு அட்டெண்டன்ஸும் இல்லையா, எக்ஸாம்ல அவர் ஃபெயிலும் ஆயிட்டாராம். ஏன்னா நம்ம பென்னு ப்ரொஃபஸரையே எதிர்த்து சில விஷயங்கள் பண்ணதுனால ப்ரொஃபசர் அவர் வேலையை காட்ட ஆரம்பிக்கிறாரு. ஸோ கிளாஸ்ல பென்னு ப்ரொஃபசரை இன்டைரக்டா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ப்ரொஃபசருக்கும் ப்ராப்ளம் அப்படின்னா அவங்க சேர்த்து வச்சிருந்த சேவிங்ஸை கூடமா எடுப்பாங்க. உடனே ப்ரொஃபசரும், இங்க பாரு, ப்ரொஃபஷன் வேற பிசினஸ் வேற, ரெண்டுத்தையும் குழப்பிக்க கூடாது, மேபி அது அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு புரியாம இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இவரும் இன்டைரக்டா பதில் சொல்றாரு. ஸோ பென்னுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஜில்ல போய் பார்க்கறாரு. இந்த மாதிரி எனக்கு மார்க்கும் இல்ல, டிகிரியும் கிடைக்க போறது கிடையாது, என்னால ஹார்வர்ட்லயும் சேர முடியாது, பட் ஆனா நீ என் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன், ப்ளீஸ் நீ என்னை விட்டு போயிடாதா அப்படின்னு சொல்ல ஜில்லும் பென் என்ன ஆனாலும் நான் உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் நம்ம பென்னோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருப்பாங்கல்ல, அவங்க உருவாக்குன அந்த எலக்ட்ரிக் ரோபோட்டுக்கு பெரிய பெரிய அவார்ட்லாம் கிடைக்குது. இதை நம்ம பென்னு ஓரமா உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த ப்ராஜெக்ட்ல அவருக்கும் பங்கு இருக்கு, ஆனா தேவையில்லாம பிரிஞ்சு வந்துட்டாரு இவரு. ஸோ அப்புறம் பென்னு அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு அவர் பண்ண எல்லா தப்பையும் சொல்லி மன்னிப்பு கேட்க ஃப்ரெண்ட்ஸும் மன்னிக்கிறாங்க. எல்லாருமே திரும்ப ஒன்று சேர்ந்துடுறாங்க. ஸோ அப்புறம் பென்னு நம்ம ப்ரொஃபசர் கிட்டயும் மன்னிப்பு கேட்கலான்னு போய் பார்க்கறாரு. என்ன பென், எப்படி இருக்க? ப்ரொஃபசர், இங்க பாருங்க, நான் தெரியாம பண்ணிட்டேன், நான் மன்னிச்சிருங்க, இப்போவாவது உனக்கு புரியுதே, சரி உன்னை மன்னிச்சிட்டேன், ஆனா நீ டீம்ல இனிமே கிடையாது. ஐயோ ப்ரொஃபசர், இதுக்கப்புறம் டீம்னு ஒன்னே கிடையாது, ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் அந்த கேஷினோல ஃபேஷியல் ரெகக்னிஷன் சாஃப்ட்வேர் வந்துருமா, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணாலும் அழகா நம்மள கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அதனால நீங்க புதுசா ஒரு டீமை உருவாக்கி போறதுக்குள்ள எல்லாமே ஸ்பாயில் ஆயிடும், நாங்க பண்ணதெல்லாம் மன்னிச்சுக்கோங்க, கடைசியா ஒரு தடவை அந்த கேஷினோவுக்கு போகலாம் வேஷம் போட்டுக்கிட்டு. ஸோ கூட ஃபிஷர் இல்லாததுனால நீங்களும் உள்ள வாங்க ப்ரொஃபசர், இது வரைக்கும் நம்ம அடிக்க முடியாத அளவுக்கு பெரிய பணத்தை அடிப்போம் அப்படின்னு ஒரு ஐடியாவை சொல்றாரு. ஸோ நம்ம ப்ரொஃபசருக்கும் இது சரின்னு தோணுது, ஏன்னா இதுதான் கடைசி வாய்ப்பு, அதுக்கப்புறம் ஃபேஷியல் ரெகக்னிஷன் சாஃப்ட்வேர் வந்துடும். ஸோ அகைன் அவரோட டீம் கூட ப்ரொஃபசர் ரெடி ஆகுறாரு. நம்ம பென்னுக்கு மார்க் அட்டெண்டன்ஸ்லாம் போடல, இப்போ திரும்ப ஒன்று சேர்ந்ததுனால அட்டெண்டன்ஸ் மார்க் எல்லாமே வந்துருச்சு. ஸோ பென்னுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் என்ன, பென்னு கிட்ட இருந்து எடுத்த பணத்தை மட்டும் கொடுக்கல. ஸோ இப்போ எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்க. ஸோ அதே கேசினோவுக்கு போறாங்க. நம்ம பென்னு மாறு வேஷம் போட்டுக்கிட்டு ஆள் விளையாடிக்கிட்டு இருக்காரு. இந்த தடவை $6 லட்சம் கிட்ட ஜெயிக்கிறாங்க. ஆனால் நம்ம பென்னோட போட்டோ அந்த கேசினோடைய செக்யூரிட்டி ஆளுங்க கிட்ட இருக்கும். அதனால பென்னு வேஷம் போட்டிருந்தாலும் நல்லா நோட் பண்ணி கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ பென்னை பிடிக்கிறதுக்கு செக்யூரிட்டி ஆட்கள்லாம் வராங்க. கூட இருக்கிறவங்க தலையில கை வைக்க உடனே பென்னு அந்த கசினோடைய காயின்ஸ் எல்லாம் ஒரு பேக்ல போட்டுட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகுறாரு. இதை தான் நம்ம கதையோடைய ஸ்டார்டிங்ல பார்த்திருப்போம். ஸோ எல்லாருமே எஸ்கேப் ஆகி தெரிச்சுக்கிட்டு ஓடுறாங்க. ப்ரொஃபசர் ஒரு பக்கம் ஓடுறாரு, நம்ம பென்னும் ஜில்லும் ஒரு பக்கம் ஓடுறாங்க. அவங்க கிட்ட தான் அந்த கசினோ காயின்ஸ் எல்லாம் இருக்கு. அதோட செக்யூரிட்டி ஆளுங்களும் நம்ம பென்னு பின்னாடி தான் வந்துகிட்டு இருக்காங்களே. ஸோ இதை புரிஞ்சுக்கிற ப்ரொஃபசரும் அந்த கசினோ காயின்ஸை என்கிட்ட கொடு, எல்லாரும் ரூமுக்கு வந்துருங்க, அங்க நம்ம இதை பணமா மாதிரி எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு கேட்க பென்னும் காயின்ஸை கொடுத்துறாரு. ஸோ அதை வாங்கிக்கிட்டு ப்ரொஃபசர் சைட்ல பூந்து ஒரு கார்ல ஏறி என்ன சொல்றாருன்னா, வண்டியை ஸ்ட்ரைட்டா ஏர்போர்ட்டுக்கு விடுன்னு சொல்ல இப்பதான் ப்ரொஃபசரோட முழு சுயரூபமே தெரியுது. வந்து அவரோட ஆளுங்களையே மாட்ட விட்டுட்டு இவர் மட்டும் எஸ்கேப் ஆகுறாரு. அவர் நினைச்ச மாதிரியே செக்யூரிட்டி ஆளுங்க கிட்ட நம்ம பென்னு மாட்டிக்கிறாரு. ஸோ இப்போ அந்த ப்ரொஃபசர் அப்படியே அந்த காயின்ஸை கையில இருந்து எடுக்கும் போது தான் ஆளு ஷாக் ஆகுறாரு. பார்த்தா அந்த காயின் ஷேப்ல இருக்கிற சாக்லேட் தான் எல்லாமே. ப்ரொஃபசருக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியே கதை நம்ம பென்னு கசினோ செக்யூரிட்டி ஆளுங்க கிட்ட அடி வாங்குவார்ல, அங்க போகுது. பென்னை அடிச்சுட்டு அந்த செக்யூரிட்டி ஹெட் என்ன சொல்றாருன்னா, நீங்க யூஸ் பண்ண இந்த டெக்னிக்கை வச்சு பார்க்கும் பொழுது நீ அந்த ப்ரொஃபசரோட ஆளு தானே, அந்த ப்ரொஃபசர் எவ்வளவு பணத்தை ஆட்டைய போட்டிருக்கான்னு தெரியுமா, அவன் மட்டும் கையில கிடைச்சான்னு வச்சுக்கோ, அப்படியே புடிச்சு புளிஞ்சு எடுத்துருவேன். அதோட உனக்கும் ப்ரொஃபசருக்கும் இப்ப சண்டைன்னு நினைக்கிறேன், கரெக்டா? ஏன்னா நீங்க ஏதோ ஒரு ட்ரிக்கை பண்றீங்க, என்னன்னு எங்களுக்கு தெரியல. சடனா பார்த்தா ஒரு கால் வந்தது, இந்த மாதிரி கார்டை கவுண்ட் பண்ணி சீட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி. மேபி அது உன் ப்ரொஃபசர் தான் போட்டு கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். அதனால உனக்கு நான் ஒரு வாய்ப்பை தரேன், நீ என்ன பண்ற, ப்ரொஃபசரை நைஸா பேசி உசார் பண்ணி கேசினோவுக்கு கூட்டிட்டு வர, எங்க கிட்ட மாட்ட
வைக்கிற, மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். ஸோ நம்ம பென்னும் ஓகேன்னு அந்த செக்யூரிட்டி ஹெட் கூட ஒரு டீல போட்டு தான் ஆளு பிளான் படி ப்ரொஃபஸரை அழகா கூட்டிட்டு வந்திருப்பாரு. இப்ப ப்ரொஃபஸர் கையில சாக்லேட் தான் இருக்கு. அதோட ப்ரொஃபஸர் ஒரு கார்ல ஏறினார்ல, அது செக்யூரிட்டி ஹெட்டோடைய ஆளோட கார் தான். ஸோ ப்ரொஃபஸர் மாட்டிக்கிறாரு. ஸோ இப்போ நம்ம பென்னு ஜில்லு கிட்ட செக்யூரிட்டி ஹெட் வராரு. ஒரு வழியா சொன்னதை செஞ்சுட்ட, சரி போறதுக்கு முன்னாடி காயின்ஸை கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்ல, உண்மையான காயின்ஸ் இவங்க கிட்ட தான் இருக்கு. ப்ரொஃபஸர் கேட்கும்போது சாக்லேட்டை தான் தூக்கி போட்டிருப்பாங்க. ஸோ அந்த உண்மையான கெசினோ காயின்ஸை கொடுத்துட்டு இவங்க வீடு வந்து சேர்றாங்க. ஸோ அப்புறம் ப்ரொஃபஸரை பிடிச்சி செக்யூரிட்டி ஹெட் அவரோட ஸ்டைல்ல விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. ப்ரொஃபஸர் கதை முடிஞ்சது. ஸோ பென்னும் வீட்டுக்கு வந்துடுறாரு. இதுக்கு மேல இந்த மாதிரி வேலை பார்க்க கூடாது, ஒழுங்கா நல்லா படிச்சு ஹார்வர்ட்ல சேரணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. ஆனா நம்ம பென்னு கிட்ட $3,00,000 இல்ல, ப்ரொஃபசர்ஸ் கொடுத்த ரெக்கமெண்டேஷன் லெட்டர் தான் இருக்கு. சரி அதையாவது எடுத்துட்டு போயிட்டு பாப்போம் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை மீட் பண்ணி, ஸோ அவர்கிட்ட ஸ்காலர்ஷிப்காக கேட்கும்பொழுது அவரு பதிலுக்கு அவ்வளோ ஈஸியா தர முடியாது, என்ன இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி உன் லைஃப்ல நடந்த ஏதாவது ஒரு விஷயம் சொல்லு அப்படின்னு கேட்டிருப்பாரு. ஸோ இதையும் நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்துருப்போம். ஸோ பென்னு நடந்த இந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லிட்டு, என்ன சார் என்னோட கதை நல்லா இம்ப்ரெஸ்ஸா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த ஆள் அப்படியே வாயை பொழந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த இடத்துலயே 21ன்ற இந்த படம் முடியுது. ஸோ உங்க எல்லாருக்கும் இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். உங்களுக்காக தான் நான் ஹார்ட் ஒர்க் பண்றது. பதிலுக்கு நீங்க கொடுக்க வேண்டியது உங்களோட சப்போர்ட் மட்டும் தான். ஞாபகமா உங்க ஃபிலிம் ரோலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. ஏன்னா உங்க சப்போர்ட் தான் எல்லாமே. ஸோ நாளைக்கு நம்ம வேற லெவல் மூவில பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.